அந்த பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்திலே அவர் எப்பொழுதும் அவர் வாசமாயிருக்கிறார். ஏன் எப்பொழுதும் பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்திலே அவர் வாசமாயிருக்கிறார்? ஆதியிலே ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதனை பண்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன கர்த்தரானவர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோட கூட உலாவுவார். ஆனால் புதிய எருசலேம் நகரத்திலோ எப்பொழுதும் எந்தெந்தைக்கும் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் சிங்காசனத்திலே அமர்ந்து அங்கே அவர்கள் வாசமாய் இருப்பார்கள். ஏனென்றால் தேவன் இழந்து போன ஆதி மேன்மையை கொடுக்கும்படியாக ஜீவவிருட்சத்தின் மேல் உள்ள அதிகாரத்தை இழந்து போனது, இன்னும் அவர்களுக்குரிய சந்தோஷங்களை எல்லாம் இழந்து போனதை எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பதற்காக. குறிப்பாக சில வார்த்தைகள் வெளிப்படுத்தலின் 21வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளன. 3வது வசனம், மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவர்களுடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோகத்திலிருந்து வந்த அந்த பெரிய சத்தத்தை கேட்டார். தேவன் புதிய எருசலேம் நகரத்திலே தம்முடைய தேவ பிள்ளைகளோடு, தம்முடைய ஊழியக்காரர்களோடு, தம்முடைய பரிசுத்தவான்களோடு அவர் வாசமாய் இருப்பார் என்று குறிப்பிடப்படுகிறது. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மணவாட்டியை போல அலங்கரிக்கப்பட்ட புதிய எருசலேம் நகரமானது இப்பொழுது தேவன் வாசம் செய்யும் அரண்மனையாக, தேவ பிள்ளைகள் வாசம் செய்யும் அரண்மனையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் அவைகளை ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களையும் என்னிடமாய் வந்து என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்திலே அநேக வாசஸ்தலங்களை உருவாக்கி நமக்காக, பரிசுத்தவான்களுக்காக, இன்னும் அங்கே பிரவேசிக்க போகிற ஒவ்வொருவருக்காகவும் அவர் அநேக வாசஸ்தலங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர் அந்த ராஜாரண்மனையிலே அவர் வீற்றிருக்கிறார். அந்த பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அவரோடு கூட அவருடைய பரிசுத்தவான்களையும் அங்கே வாசமாயிருக்க வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்.